ஃபிரெட்ரிக் நீச்சே 1844 பிறந்தார். மிக சிறந்த அறிவாளி, லூத்தரன் திருச்சபையின் போதகரின் மகன். சிறு வயதிலேயே பல்கலைக்கழகத்தின் பேராசிரியராக இருந்தவர். ஹைடெக்கர், கார்ல் யூங், ஜீன் பால் சார்த்தர், மிஷெல் ஃபூக்கோ இவர்கள் ஃபிரெட்ரிக் நீச்சே தத்துவத்தினால் ஈர்க்கப்பட்டவர்கள். கடவுள் இறந்து விட்டார், நாம் கொலை செய்தோம். God is dead, we killed him. கடவுள் மீது கட்டமைக்கப்பட்ட சமூக அமைப்புகள் இந்த வார்த்தையினால் நொறுங்கி போனது. சமூகம், மதம், நல்லது கெட்டது, குடும்பங்கள் அனைத்தும் கடவுள் மீதுதான் கட்டமைக்கப்பட்டது. God is dead, we killed him. Let's move on with great human achievement. கடவுள் இல்லை என்றால் நல்லது கெட்டது எது என தெரியாது, எல்லாம் அனுமதிக்கப்படும். If there is no God, anything will be permitted. It is up to me. I can do whatever I want. Friedrich Nietzsche said, it is a pathway to ultimate liberation. யாரும் எதுவும் நமக்கு மேல் இல்லை என்றால் மீதி இருப்பது will to power. இதை வைத்துதான் எல்லாவற்றையும் ஆட்சி செய்கின்றோம், முடிவு செய்கின்றோம். யாரும் எதுவும் தலையிடக்கூடாது, என் வாழ்க்கையில் தலையிடக்கூடாது. I assert my authority, I assert my power, and I assert my dominance. I am beyond good and evil. The one who is beyond the ordinary is called Superman. இனிமேல் கடவுள் திட்டம், எதிர்பார்ப்பு முக்கியம் அல்ல. I am in the position of God. My will is important. நான் நினைப்பது, முடிவெடுப்பது முக்கியம். கிறிஸ்டியன் morality is a slave morality என சொல்கின்றார். நான் அடிமையாக இருந்தால் எதுவும் செய்ய முடியாது. If I am a slave, I will not have power. எதிரிகளை அன்பு செய், விளிம்பு நிலை மக்களுக்கு, கைவிடப்பட்ட மக்களுக்கு, ஏழைகளுக்கு உதவி செய் என கிறிஸ்துவம் சொல்கின்றது. You must help the powerless. ஃபிரெட்ரிக் நீச்சே ஹீரோயிக் மொராலிட்டி என்பதை பற்றி பேசுகின்றார். இதற்கு டஃப் கை மொராலிட்டி, சூப்பர்மேன் மொராலிட்டி, ஓவர்மேன் மொராலிட்டி என பெயர்கள் உண்டு. What Superman is doing? சூப்பர்மேன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவன் நினைப்பதுதான், அவன் செய்வதுதான். It is up to him. He is beyond good and evil. He decides everything. Sartre also speaks about this. Saints and Superman. நிறைய ஒற்றுமைகள் உண்டு. Saints are supermen and women in the spiritual order. They had supernatural grace of life. They are beyond the ordinary. புனிதர்கள் கடவுள் திட்டம்தான் என சொல்வார்கள். ஆனால் சூப்பர்மேன், I have my right. The result is my judgment against you all. If there is no objective morality, only the battle remains in the world forever. கடவுள் என் சுதந்திரத்தில் தலையிடுகின்றார், என்னை பயமுறுத்துகின்றார். God threatens my freedom என நினைப்பது உண்டு. உண்மையான கடவுள் அப்படி அல்ல. கடவுளை யாருடனும் ஒப்பிட முடியாது. God is being itself. கடவுள் இறந்து போய்விட்டார், இப்படிக்கு நீச்சே என்று எழுதினார். நீச்சே இறந்து போனார், அப்பொழுது நீச்சே இறந்து போனார், இப்படிக்கு கடவுள் என எழுதப்பட்டது. ஆமென், ஆமென்.